நமச்சிவாய. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். மே மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மே மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். மேச ராசியில் சுக்கிரனும் புதனும் இருக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரு சுப கிரகம் மேச ராசியில் இருக்கிறாங்க. இரண்டாம் இடத்துல, அதாவது காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்துல ரிஷப வீட்டில் குரு பகவானும் சூரிய பகவானும் இருக்கிறாங்க. கேது பகவான் கன்னி வீட்டில் இருக்கார். சனி பகவான் எப்பவும் போல் கும்பம் வீட்டில் பயணம் பண்ணிகிட்டு இருக்கார். செவ்வாய் பகவானும் ராகு மீன வீட்டில் இருக்காங்க. இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, மே மாதம் 1ஆம் தேதி மேச வீட்டில் இருக்கிற குரு ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். அதான் குரு பெயர்ச்சி. வருடத்திற்கு ஒரு முறை நடக்கிற பெயர்ச்சி குரு பெயர்ச்சி. மே மாதம் 1ஆம் தேதி மாலை 5:15 மணிக்கு மேச வீட்டிலிருந்து ரிஷப வீட்டுக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி, அதாவது மே மாதம் 7ஆம் தேதி மீன வீட்டில் இருக்க புத பகவான் மேச வீட்டுக்கு வந்துடுவார். நான் மேச வீட்டுக்கு வந்ததாக போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி மேச வீட்டில் இருக்க சூரியன் ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். 14ஆம் தேதி இந்த மாதம் மேச வீட்டிலேருந்து சூரியனும் ரிஷப வீட்டுக்கு வந்துடுவார். ஆனால் நான் ரிஷப வீட்டில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே, எதிர்பார்ப்பு, சிந்தனை எல்லாமே வரக்கூடியதை நோக்கியே இருக்கணும், எதிர்காலத்தை நோக்கியே இருக்கணும். அதனால் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 19ஆம் தேதி மேச வீட்டுக்கு வந்துடுவார். மீன வீட்டிலேருந்து மேச வீட்டுக்கு வந்துடுவார். இதில் இந்த மாதத்தில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி நான் சொன்ன மாதிரி குரு பயிற்சி. உங்கள் எல்லாருக்கும் 12 ராசியில் பிறந்த 27 நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான பணிவான வாழ்த்துக்கள். நான் வணங்கும் அந்த பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர், அண்ணாமலையார் உண்ணாமலை தாய், நான் வணங்கும் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன், நான் நித்தம் வணங்கி வேண்டி நிற்கும் குமரமலையான், என் தாய் தந்தையர் அனைவரையும் வணங்கி வேண்டி உங்களுக்கு என்னுடைய குரு பயிற்சி வாழ்த்துக்களை என் குடும்பத்தில் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம். நாடு முழுவதும் இருக்கின்ற தொழிலாளர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனல் சார்பாக அன்பான பிரகாசமான வாழ்க்கை அமைய தொழிலாளர் தின வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ தான் முத நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்கிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய நேயர்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு வாழ்த்து சொல்கிறீங்க. ஒரு சிலர் கூட உங்கள் ஜாதகத்தை என் செல் நம்பருக்கு அனுப்பி ஃபோன் நம்பரை கேட்டு வாங்கி அனுப்புகிறீங்க. உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய நாள் முதல், இந்த நேரம் முதல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய அத்தனை தரப்பு மக்களுக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாய. நம்ம இப்போ கும்ப ராசியை பார்ப்போம். கும்ப ராசிக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கும்ப ராசிக்கு குரு பேச்சு நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன், அதுக்குள்ளே போகல. இருந்தாலும் 2 பாயிண்ட் வேணால் சொல்கிறேன். கும்ப ராசிக்கு குரு 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 4ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். எப்போ? மே மாதம் 1ஆம் தேதி. 4ஆம் இடம் ஏற்ற இடமா குருவுக்கு அப்படின்னா இல்லை, அது உண்மை தான். ஆனால் 3ஆம் இடத்துல இருந்ததுக்கு 4ஆம் இடம் வந்தது நல்லது, அது ஒரு வெற்றி தான் உங்களுக்கு. ஆனால் 4ஆம் இடத்தை விட இந்த குரு இங்கே போயிட்டாருன்னா அப்போலேருந்தே மிகப்பெரிய வெற்றி. அது ஒரு வருஷம் இருக்குது, அது அப்புறம் நம்ம பேசுவோம். ஆனால் 4ஆம் இடத்துலேருந்து என்ன பண்ணுறாரு, சூரியனோட சேர்ந்திருக்காரு. சூரியன் யார்? ஏழுக்குடையவர். ஒரு ஏழுக்குடையவர், அவருக்கு திக்பலமாக 10ஆம் இடத்துல போய் இருக்காரு, குருவோட சேர்ந்திருக்காரு. ஆக கணவனால மனைவிக்கு யோகம் இந்த ஆண்டு உண்டு, இந்த மாசத்திலேருந்தே உண்டு. மனைவிக்கு வேலை கிடைக்கும். நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு 10ல், அவரே போய் 10ல் இருக்கிறதுனால தொழில் முன்னேற்றம் உண்டு, புதிய வேலை வாய்ப்பு உண்டு. அவருக்கு 5 கூடைய குருவோட சேர்ந்து 10ல் இருக்கார். அப்போ கணவனாக இருந்தால் மனைவிக்கு முன்னேற்றம்,
மனைவியாக இருந்தால் கணவனுக்கு முன்னேற்றம், திருமணம் உண்டு. ஏன்? சுக்கிரனும் புதனும் ஒன்றா இருக்காங்க. இது யார் இவங்க? உங்களுக்கு 10 கூட 9 கூடையவர் சுக்கிரன், 4 கூடையவரும் சுக்கிரன் தான். 4ன்னா சுகம், 9ன்னா பாக்கியம், 4ன்னா அம்மா, 9ன்னா அப்பா. 2 பேரும் சேர்ந்து எங்கே பார்க்குறாங்க? பாக்கிய ஸ்தானத்தையே பார்க்குறாங்க. இதை விட வேற என்ன யோகம் வேணும்? ஜென்ம சனி உண்மைதான், அதை நிறைய விளக்கம் கொடுத்துட்டேன். அவர் வீட்டில் அவர் இருக்கார், அலைச்சலை கொடுப்பார், அனுபவத்தை கொடுப்பார், பணம் பொருளாதாரத்தில் யார் என்னங்கிற உறவுகளை சொல்லுவார். அப்பான்னா யார், அம்மானா யார், இதெல்லாம் சொல்லுவார். உங்கள் வாழ்க்கையினுடைய தத்துவத்தை புரிஞ்சிக்க வைப்பார். பணத்தோட அருமை தெரியும். அலைச்சல் இருக்குமா? இருக்கும். ஏன்னா சனி ஒரு நீதிமான். உழைக்காமல் சம்பாதிச்சிங்கன்னா விடமாட்டார். நீங்கள் 500 ரூபாய்க்கு உழைச்சிங்கன்னா 1000 ரூபா கொடுத்துருவார். ஆனால் உழைக்காமல் பணம் வேணும்னா கொடுக்க மாட்டார். அதான் ஜென்ம சனி, அதான் கும்பராசி. இறக்க குணம் உள்ளவங்க கும்பராசி. ஏன்னா சனியே நீதிபதி தானே. சரி, ஆக சனி சந்திரன் சேருவது சரி அல்ல. இன்னொரு 1.5 வருஷம் இருக்குது, 1.5 வருஷம் பொறுத்துக்குங்க. அப்படி இருந்தாலும் நான் சொல்கிறது 30 வயசு கீழே தான். 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு கும்பராசியில் படிப்படியாக முன்னேற்றம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி நடந்தால் பாதிப்பு இல்லை. நீங்கள் கும்பராசிக்கு மட்டும் சுக்கிர தசை வரலாம், புதன் தசை வரலாம், சனி தசை வரலாம். பொதுவாக அந்த கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இந்த தசை நடக்கிறவங்க பயப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு அது பாதகத்தில் இருக்கா இல்லை பாதகமாக இருக்காங்கிறதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும். சரி, அப்போ மனைவிக்கு யோகம், கணவனால் மனைவிக்கு யோகம். சார் 5ஆம் இடங்கிறது உங்கள் பிள்ளைங்க, அது சுக்கிரனோடு சேருது. அப்போ பிள்ளைங்களால யோகம் தானே. 5ஆம் இடம் கூட பூர்வீகம், அப்போ பூர்வீகத்தினால யோகம் தானே. சுக்கிரன் புதனோடு சேருது. சுக்கிரன்னா யாரு? கலத்திரம். மனைவினால யோகம். எல்லா யோகமும் இருக்கு. 7 சனியே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு நிறைய விளக்கம் கொடுத்துருக்கேன். சரி, வாக்கில் செவ்வாறாக இருக்கு. பேச்சில் மட்டும் அளவாக பேசணும். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நல்லா பேசிட்டு இருப்பீங்க. இந்த வாக்கில் செவ்வாறாக இருந்தால் டப்புன்னு ஒரு வார்த்தையை விட்டுருவீங்க. அந்த ஒரு வார்த்தை தான் பெருசாக தெரியும். ஏன்? ராகு செவ்வாய் வாக்கில். ஆனால் பணம் வரும். ராகு 2ஆம் இடத்துல இருந்தாலோ செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்தாலோ பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பணம் வரும். பேசினா யார்? லாயர், ஆசிரியர், பேராசிரியர், ஜோசியர், இப்போ ஏலம் விடுறவங்க, கூவி விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, செங்கக்காலை வச்சு தொழில் பண்ணுறவங்க, ஜேசிபி ஆப்ரேட்டர், கிட்டாச்சி ஆப்ரேட்டர், மிஷின் ஆப்ரேட்டர், பஸ்ஸு டிரைவர், கண்ட்ராக்டர், கேன்வாசர், எல்லாருக்கும் இந்த வாக்கில் செவ்வாறாக இருக்கிறவங்க கும்பராசிக்காரங்களுக்கு கணிசமான ஒரு தொகையை இந்த மாதம் கொடுக்கும். வெற்றி தான். ஜென்ம சனி எச்சரிக்கையாக்கணும். கொஞ்சம் வயசானவங்களாக இருந்தால் உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சனின்னா முதல்ல என்ன பண்ணோம்? சனின்னா சளி. முதல்ல சளி கம்ப்ளைண்ட். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசை புத்தி இல்லைன்னா தான். அடுத்து சனின்னா யார்? நரம்பு எலும்புக்கு அதிபதி சனி. அடுத்து சனின்னா யார்? நடைபாதை பாதம் சனி. அப்போ இது மாதிரி இடங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா ஜென்ம சனி. அது வயசானவங்களுக்கு தசை புத்தி சரியில்லைன்னா. வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு அலைச்சல் உண்டு. ஆனால் வேர்க்கணும். 7.5 சனின்னா வேர்க்காமல் வேலை பார்த்தீங்கன்னா 7.5 சனி உங்களை பாதிக்கும். வேர்க்கணும். வேலைக்கு போகும்போது வேர்க்கணும், இல்லை வேலை செய்கிற இடத்துல வேர்க்கணும், அல்லது வாக்கிங் ஜாக்கிங்காவது போகணும். செஞ்சால் 7.5 சனி ஒன்றும் செய்யாது. ஆனால் இந்த மாதம் சூரியனும் குரு ஒன்று சேர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலுக்கு குறைவில்லை. 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால, குருவும் சூரியன் பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில நிம்மதி இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே 8ஆம் இடத்துல கேது இருக்கேன்னு பயந்தீங்க. அந்த குரு பார்வையில் இருக்கிறதுனால மறைமுக ஆராய்ச்சி செய்கிறவங்களுக்கு லாபம். எல்ஐசி பணம் வர்றதுக்கு லாபம். ஏற்கனவே வித்த சொத்துல பணம் பெண்டிங் இருக்கா, வர்றதுக்கு லாபம். அரசாங்கத்தில் அரசியலில் எனக்கு பெண்டிங் இருக்கா, பணம் வரணுமா, லாபம். புதையல் கிடைக்கும் யோகம், ஆராய்ச்சி பண்ணும் யோகம் எல்லாம் உண்டு. ஆக கும்பராசிக்கு இந்த மாதத்திலேருந்து, இந்த ஆண்டு மே 1 குரு பயிற்சியிலேருந்து, தமிழ் புத்தாண்டுலேருந்து ஏற்கனவே இருந்ததை விட மிகப்பெரிய ஆராய்ச்சியில் உழைக்க போகிறீங்க. பணம் தேட போகிறீங்க, படிப்பை தேட போகிறீங்க. நீங்கள் எதுலெல்லாம் ஏமாந்தீங்களோ அதிலெல்லாம் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. உற்சாகமாக இருங்க. நீங்கள் வழிபட வேண்டியது கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோவில் வழிபாடு பண்ணுங்க. சிவனை இறுக்கி பிடிங்க. 3ஆம் இடம் தைரியம், 10ஆம் இடம் தொழில், அதுக்குள்ள கிரகம் முருகன். அப்போ அந்த மலை மேல் இருக்கிற முருகன், கடல் ஓரம் இருக்கிற முருகன் வழிபாடு பண்ணுங்க. சிக்காரங்க 20ஆம் தேதி
21ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கவனம். முருகன் உங்கள் கூடவே வருவான். ஓம் நமச்சிவாய.